ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் உக்ரைன் அரசாங்கம் ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உக்ரைன் அரசாங்கம் போட்ட கணக்கெல்லாம் தவறாக போயிடுச்சு. ஸோ ரஷ்யா இரும்புக்கரம் கொண்டு உக்ரைனுடைய இந்த தாக்குதலை அடக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உக்ரைன் இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கை நடத்தினதுக்கான நோக்கம் என்ன, ஸோ இதை அடக்கிறதுக்கு ரஷ்யா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தாங்க, இதற்கு ரஷ்யாவினுடைய பதிலடி என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல கடந்த புதன்கிழமை அன்னைக்கு உக்ரைன் பார்டரில் இருக்கக்கூடிய ரஷ்ய நகரமான குர்ஸ்க் மேல ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் நடத்தப்படுது. ஸோ முதல்ல இந்த தரைவழி தாக்குதலை ரஷ்ய அரசாங்கம் சாதாரணமாக தான் நினச்சாங்க. காரணம், இந்த மாதிரி ரஷ்யாவுக்குள்ளே பூந்து தாக்குதல் நடத்துறதுங்கிறது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்னரே ஒரு முறை உக்ரைன் சைடிலிருந்து ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்த சில நபர்கள் ரஷ்யாவுக்குள்ளே பூந்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எல்லாம் வெறும் 100 பேரோ இல்லை 200 பேரோ தான் ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சிருந்தாங்க. அதுவும் வெறும் துப்பாக்கி மாதிரியான சாதாரண ஆயுதங்களோடு தான் நுழைஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க சாதாரண ஆயுதங்கள் கூட நுழையில, மிலிட்ரி வெஹிக்கல்ஸோட ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. இராணுவ டாங்கிகள், ட்ரோன்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரைக்குமே இப்போ ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு போய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லை, இவங்க தாக்குதல் நடத்திட்டு ஒரு பகுதியோடு அதை நிறுத்துறது கிடையாது, தொடர்ந்து முன்னேறி நகர ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட குர்ஸ்க் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய 3 கிராமத்தை இந்த 1000 பேர் கொண்ட குழு கேப்சர் பண்ணிட்டு தான் தகவல்கள் வெளியாக ஆரம்பிக்குது. இந்த பாயிண்ட்ல தாங்க ரஷ்யாவுக்கு நிலைமையினுடைய தீவிரத்தன்மை புரியுது. ஸோ உடனடியாக ரிசர்வில் இருந்த ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவை குர்ஸ்க் பகுதியை நோக்கி ரஷ்ய அரசாங்கம் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹெலிகாப்டர்ஸு, ட்ரோன்ஸுன்னு சொல்லி ரஷ்யாவும் பதில் தாக்குதலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் உக்ரைனை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் கொன்னுட்டோம், கூடிய சீக்கிரம் உள்ள நுழைஞ்ச எல்லாத்தையுமே நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அரசாங்கம் சூளுரைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவே உக்ரைன் அரசாங்கத்திட்ட போய் இதை பற்றி கேட்டோம் அப்படின்னா, உக்ரைன் அரசாங்கம் அதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று தான் முதல் முறையாக, ஆமாங்க நாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கோம், இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போரையே நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 1000 பேர் உள்ளே போயிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க உயிரோட வெளியே வருவாங்களா அப்படிங்கிறதே இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். காரணம், ரஷ்யா கண்டிப்பாக இவங்க யாரையுமே விட்டு வைக்க போகிறது கிடையாது. அவங்க இடத்துக்குள்ளே நுழைஞ்சவங்களை சுற்றி வளைச்சு பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, வெறும் 1000 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவை வச்சுக்கிட்டு ரஷ்யா கூட மோதுறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான காரியமும் கிடையாது. ஸோ இப்போ இந்த 1000 பேரும் உள்ளே போகும்பொழுதே அவங்க திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் தான் உள்ளே போயிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அட்டாக் மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்படி ஒரு அட்டாக்கை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இந்த கேள்வி தான் இப்போ எல்லார் மனசுக்குள்ளேயும் வந்திருக்கும். உக்ரைனால் தன்னுடைய நிலப்பகுதியவே ரஷ்யா கிட்டேருந்து காப்பாற்றிக்க முடியாத போது எதுக்காக தேவையில்லாமல் இப்படி போயிட்டு ரஷ்யாவுக்குள்ளே ஒரு தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உக்ரைன் அரசாங்கம் கடைசியாக எப்போ ரஷ்யாவுக்கு எதிராக ஜெயிச்சாங்க, அப்படி இல்லைன்னா ரஷ்யாவுக்கு எதிராக ஓரளவுக்காச்சும் போராடினாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம யாருக்குமே அது எப்போ அப்படிங்கிறதே ஞாபகம் இருக்காது. கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு. உக்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போரில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த வெற்றியுமே கிடைக்கல. அதே சமயம் ரஷ்யா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உக்ரைனுடைய கிழக்கு பகுதிகளில் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த டான்பாஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு இப்போ ப்ரெஷர் உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த இடத்துல ரஷ்யா முன்னேறதை உக்ரைனால் தடுத்து நிறுத்தவே முடியலையாம். ஈவன் சமீபத்தில் கூட நியூயார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உக்ரைனிய டவுன், ஸோ என்னப்பா நியூயார்க்னு சொல்கிறீங்கன்னா அந்த நகரத்துக்கு பேர் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க, அமெரிக்க நகரமாட்டவே. ஸோ அந்த நியூயார்க் அப்படிங்கிற டவுனை சமீபத்தில் ரஷ்யா கேப்சர் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ரஷ்யா நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் உக்ரைனால் இதை தடுத்து கூட நிறுத்த முடியல. ஸோ எப்பயுமே ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிக்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க.
ஒரு இடத்த கேப்சர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஒரு இடத்துல மட்டும் தாக்குதலை நடத்த மாட்டாங்க, வேறு பல இடங்கள்லையும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவாங்க. ஸோ அதனால உக்ரைனோட ரிசோர்ஸஸை பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதன் விளைவா ரஷ்யா ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிக்க போகும் பொழுது அந்த இடத்துல பெருசாக உக்ரைன் வந்து அவங்களோட ரிசோர்ஸஸை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் போரில் எக்கச்சக்க ஃப்ரண்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த எல்லா ஃப்ரண்ட் லைனுமே ரஷ்யா வேணும்னே உருவாக்கி வச்சிருக்காங்க. உக்ரைனினுடைய படைகளையும் ஆயுதங்களையும் அந்த இடத்த எல்லாத்துக்கும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உக்ரைனும் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ஒரு டாக்டிக்ஸை தான் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துறதா சொல்லப்படுது. அதாவது உக்ரைனுடைய கிழக்கு பக்கம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பெரிய அளவுக்கு ரஷ்யாவினுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட பாதி ரஷ்ய படைகள் அங்கே தான் இருக்கிறாங்க. டான்பாஸ் வந்து உக்ரைன் கிட்ட இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறதே தெரியல, தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை தடுத்து நிறுத்தணும்னா அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளை வேற எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போக வைக்கணும், இல்லைன்னா ரஷ்யாவோட ஃபோக்கஸை வேற பக்கம் திருப்பி விடணும். அதுக்கு ரஷ்யா உருவாக்குற மாதிரியே ஃப்ரண்ட் லைன்ஸை உக்ரைன் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படி ஃப்ரண்ட் லைன்ஸை உருவாக்குறது உக்ரைன் தனக்குத்தானே வச்சுக்கிற ஆப்புக்கு சமம். ஸோ இப்போ உக்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஷ்ய படைகளை வேற பக்கம் ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும், அவங்கள வேற இடத்துக்கு நோக்கி போக வைக்கணும். இதன் மூலமாக டான்பாஸ்க்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கணும். அதே சமயம் உக்ரைனில் இன்னொரு ஃப்ரண்ட் லைனை உருவாக்கிடக்கூடாது. அப்படி உருவாக்கிட்டா அது உக்ரைன் தனக்குத்தானே வச்சுக்கிற ஆப்புக்கு சமம். இதனால தாங்க உக்ரைன் அரசாங்கம் குர்ஸ்க் பகுதி மேலே இப்படி ஒரு திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. காரணம் சாதாரணமாகவே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம அந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இவ்வளவு நாட்களாக உக்ரைன் வந்து உள்ளே பூந்து தாக்குதல் நடத்தாமல் இருந்தவங்க திடீர்னு இப்படி ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தணும், இங்கே உள்ள நுழைஞ்சவங்களையெல்லாம் வெளியே துரத்தி விடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது போகும். ஸோ இதன் விளைவாக இங்கே இருக்கக்கூடிய படைகளை கொஞ்சம் அங்கே யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதன் மூலமாக உக்ரைனுடைய கிழக்கு பகுதி கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து உக்ரைன் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க கிடையாது. ஆக்சுவலாக உக்ரைன் வந்து வெறும் 1000 பேர்த்த தான் குர்ஸ்க் பகுதியை நோக்கி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த 1000 பேரும் கொரில்லா வார்ஃபேர் மாதிரியான ஒரு முறையை பயன்படுத்தி இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் கொரில்லா வார்ஃபேரை பயன்படுத்தினாலுமே கூட ரஷ்யா வந்து டான்பாஸை சுற்றி இருக்கிற படைகளை இங்கே கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு சூழ்நிலை இங்கே இன்னும் உருவாகலை. அப்படி உருவாகணும்னா இன்னும் பல படை வீரர்களை உக்ரைன் அரசாங்கம் ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பகுதியை நோக்கி அனுப்பணும். ஆனால் உக்ரைனால் அது முடியாது. காரணம் ஆல்ரெடி இங்கே ஃப்ரண்ட் லைனுக்கு தேவையான படைகளே இல்லாமல் உக்ரைன் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கனால மேலும் படைகளை ரஷ்யாவுக்குள்ளே அனுப்புறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உக்ரைன் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னும் சில 1000 படைகளையாச்சும் மினிமம் உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பணும். அப்படி அனுப்புனாதான் ரஷ்யா கிழக்கு பகுதிகளுக்கு பயன்படுத்த வச்சிருக்கிற ரிசர்வ் ஃபோர்ஸை கொஞ்சமாச்சும் இந்த பகுதிகளுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட படை வீரர்களுக்கு பஞ்சமே இல்லை. கிட்டத்தட்ட 5 பிரிவாக பிரித்து வச்சுருக்கிறாங்க உக்ரைனுக்குள்ளே சண்டை போடுற படை பிரிவுகளை. அதில் கிழக்கு பகுதி சண்டை போடுறவங்க தனியாக, நடுப்பகுதியில் சண்டை போடுறவங்க தனியான்னு சொல்லி ஒவ்வொரு ஜோனாக பிரித்து தான் ரஷ்யா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ உக்ரைன் பார்த்தீங்கன்னா குர்ஸ்க் மேலே நடத்தின தாக்குதலை சமாளிக்கிறதுக்காக ரஷ்யாவோட சிவர் குரூப் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த சிவர் குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பார்டர் இந்த பெலோகிராட் பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சண்டையிடக்கூடிய ஒரு படைப்பிரிவு. ஸோ இவங்களை தான் இவங்க இப்போ வந்து ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிழக்கு பக்கம் டான்பாஸ் சைடு இருக்கிறவங்களாம் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க சண்டையை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உக்ரைன் சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் குர்ஸ்க் பிராந்தியத்திலிருந்து உக்ரைனுடைய சுமி மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாகவும் ரஷ்யா அந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த இன்டெலிஜென்ஸ் கிடைச்சதுனால உக்ரைன் வந்து குர்ஸ்க் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம சில ஆதாரத்து மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல ரஷ்யா வந்து குர்ஸ்கில் இருந்து உக்ரைன் மேலே ஒரு தாக்குதலை நடத்தணும் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அங்கே ரஷ்யாவினுடைய ஒரு மிகப்பெரிய படைப்பிரிவே அனுப்பப்பட்டிருந்திருக்கும். ஸோ அவங்க அங்கே ரெடியாக வந்து இருந்திருப்பாங்க. உக்ரைனால் இவ்வளவு சர்வ சாதாரணமாக வந்து குர்ஸ்க் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கவே முடியாது. இந்த 1000 பேரும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த எதிர்ப்புமே இல்லாமல் ஈஸியாக குர்ஸ்க் பிராந்தியம் வரைக்கும் நுழைஞ்சிருக்கிறாங்க. ஈவன் உக்ரைன் அஃபீஷியல்ஸ் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குர்ஸ்க் பிராந்தியத்தில் பெரிய அளவுக்கு ட்ரைனிங் இல்லாத சோல்ஜர்ஸ் தான் நிலைநிறுத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
அதாவது அவங்களாம் இப்போ தான் புதுசாக ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இங்கே இருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உக்ரைன் சர்வசாதாரணமாக 1000 பேர்த்தோட குர்ஸ்க் வரைக்கும் உள்ளே போக முடிஞ்சிருக்குது. ஸோ இதிலிருந்தே இந்த இடத்துல வந்து ரஷ்ய படைகள் ஆல்ரெடி வந்து நிறுத்தப்படலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரஷ்யா தாக்குதல் நடத்த போகுது, அதனால் நாங்கள் முன்னாடியே தாக்குதல் நடத்திட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாகவே வந்து உண்மை இல்லைன்னு தான் சொல்லியாகணும். ஸோ மூன்றாவது ரொம்பவே முக்கியமான காரணமாக என்ன முன்வைக்கப்படுதுன்னா, கடந்த சில மாதங்களாகவே உக்ரைனுக்கு சுத்தமாக அவங்க மக்கள்கிட்டையோ இல்லை சோல்ஜர்ஸ்கிட்டையோ சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல. கொஞ்சம் கூட ரஷ்யா கூட தாக்கு பிடிச்சி கூட நிற்கலை. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட மன நம்பிக்கை அப்படிங்கிறத விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ரஷ்யாவுக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு உக்ரைன் காட்டணும் அப்படின்னு நினச்சதாகவும், இதற்காக இப்படி ரஷ்யா மேலே ஒரு தாக்குதலை நடத்தினதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்போ பாருங்கள், மீடியா ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு கிடச்சிருக்குது இல்லையா? ஸோ இந்த தாக்குதலை வச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நாம் நடத்தியிருக்கிறோம், நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க மக்களுக்கும் சோல்ஜர்ஸுக்கும் ஊட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் அமெரிக்க அரசாங்கம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரொம்ப நாட்களுக்கு அவர்களுடைய படைகளை ரஷ்யாக்குள்ளே வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி ஆப்ரேஷனாக தான் நாங்கள் வந்து இதை பார்க்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்ய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உக்ரைன் அரசாங்கம் தேவையில்லாமல் ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, எங்களை சீண்டியும் பார்த்துட்டாங்க, இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், இதற்கான விளைவுகளையும் உக்ரைன் சந்திக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டலையும் விடுத்திருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும், இது இனி எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உக்ரைன் படைகளால் ரொம்ப நாட்களுக்கு ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பிராந்தியத்தில் தாக்கு பிடிக்க முடியுமா, இல்லை ரஷ்யாவினுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் பின்வாங்கிடுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.